அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் அதாவது நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே எனக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் தெளிவாக தெரியும் அப்படின்றவங்க இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். இல்லை நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த மெத்தட் புரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே வாய்ஸஸ்னாவே நமக்கு தெரியும் there are 2 voices in English. என்னென்ன அந்த 2 வாய்ஸஸ்? ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அந்த செயல் யார் செய்கிறாங்களோ அந்த செயல் செய்கிறவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது பேர் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே அந்த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆக்ஷன் தான் டாமினேட் பண்ணுது அப்படின்னா அது நம்ம பேசிவ் வாய்ஸில் பயன்படுத்துவோம். ஒன்றுமே இல்லை, யார் அந்த செயலை செய்கிறாரோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அதே அவர் என்ன செஞ்சார் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா அது பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஸோ ஜஸ்ட் வாட் மட்டும் ஆக்டிவ் வாய்ஸ்னால் பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுக்கோ இல்லை பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 விஷயங்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன விஷயங்கள்னால் ஃபஸ்ட் எடுத்தோடனே சென்டென்ஸ் டைப் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா கூட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது V1, V2, V3 அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்புடைய 3 ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? அந்த 3 ஃபார்மையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 5வதாக என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ரூல்ஸ் தனியாக நம்மளுக்கு இருக்குது. ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றுறதுக்கோ பேசிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்றுறதுக்கோ ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் நான், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 விஷயங்கள் தெளிவாக இருந்ததுன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் வித்தின் 1 ஹவருக்குள்ளே நம்ம ஈஸியாக முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், சென்டென்ஸ் டைப் நம்ம தெரியணும்னு சொன்னேன் இல்லைங்களா? சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு குரூப் ஆஃப் வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கும். அதுதான் என்னதுன்னா சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சென்டென்ஸை வந்து எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம்னா 4 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன 4 வகைகள்? ஃபஸ்ட்டு இம்பரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. நாங்கள் எழுதி போடும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவோம். ஆனால் நான் எழுதி போடும்போதே இம்பரேட்டிவ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இம்பரேட்டிவ் தான் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஸோ ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இப்போ இம்பரேட்டிவ்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, எக்ஸ்க்ளமேட்டரினா என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ்னா நம்மளுக்கு என்னது? ஒரு சென்டென்ஸ் இட் மே பி ஒரு சஜஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு கமாண்டாக இருக்கலாம், இல்லையா அட்வைஸாக இருக்கலாம், இல்லை ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம். இதில் என்ன வேணாலும் இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு வகை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்கும்னா வேர்பில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். வேர்பில் ஆரம்பிக்கும்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்டில் தான் ஆரம்பிக்குமா அப்படிலாம் இல்லை. ஒரு சில சென்டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப்லேயே ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் பி சைலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பி அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? டூ யுவர் ஒர்க் அப்படின்னுவோம். ஸோ டூன்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்குது. ஸோ ஆக்ஸிலரி வேர்ப்னால என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஸிலரி வேர்ப் நம்மளுக்கு 24 இருக்குது. அந்த செமி மாடல் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 20 ஆக்ஸிலரி வேர்ப்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் வேர்பில் என்னென்ன இருக்குன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இது 5மே பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டூ ஃபார்ம் வேர்பில் டூ, டஸ், டிட் இது 3மே இருக்குது. அடுத்து ஹேவ் ஃபார்ம் வேர்ப் ஹேவ், ஆஸ், ஹேட் இது 3மே ஹேவ் ஃபார்ம் வேர்ப். மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைமரி மாடல், செமி மாடல்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ப்ரைமரி மாடல்ஸ் 9 மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன? கேன், குட், மே, மைட், ஷெல், ஷுட், வில், வுட், மஸ்ட் இது 9மே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செமி மாடலில் எந்த சென்டென்ஸும் ஆரம்பிக்காது. ஸோ நமக்கு தைரியமாக இருக்கலாம், நம்ம இதில் மட்டும்தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் வேர்பில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? எதெல்லாம் ஆரம்பிக்கும் ஒரு கீழே ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன். ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் கீழே பாருங்கள், ஒர்க் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஒர்க்குன்றது என்னது? ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ ஒரு ஆக்ஷன் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா ஆக்ஸிலரி வேர்பில் ஆரம்பிக்கலாம். ஆக்ஸிலரி வேர்ப்னா என்னது? அடுத்த சென்டென்ஸே பாருங்கள், டூ நாட் ஈட் ஜங்க் ஃபுட். ஸோ இது எதில் ஆரம்பிக்குதுன்னா டூவில் ஆரம்பிக்குது. ஸோ டூன்றது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப். அப்படியே இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்த 2மே பாருங்கள், ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட், ப்ளீஸ் டு நாட் யூஸ் தி மொபைல் ஃபோன்.
ஸோ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைனா ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். இதில் எல்லாம் ஆரம்பித்தா அது இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடியும் போது ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியணும். ஏன்னா ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பித்து கேள்விக்குறியில் முடிகிற வேறு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம கீழே பார்ப்போம் நம்ம, சரிங்களா? ஸோ ஆக்ஷன் வேர்ட் ஆர் ஆக்சிலரி வேர்ப் இல்லைனா ப்ளீஸ் இந்த வார்த்தையில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சுன்னா அது பேர் என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பரேட்டிவ்னா இவ்வளோ தான். அடுத்து ஸ்டேட்மெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி வந்துச்சுனாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னா என்ன சார், வேர்ப்னா என்ன சார், அந்த இம்பரேட்டிவ்க்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப குழம்புனாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தையோ இல்லை ஒரு பொருளை குறிக்கிற வார்த்தையோ வந்துச்சுன்னா, ஒரு நபர் இல்லைனா ஒரு பொருள், நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த நவுனில் ஆரம்பித்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டாங்க நிறைய குழந்தைங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரே விஷயம், ஒரு நபரை குறிக்கிற வார்த்தையோ இல்லை ஒரு பொருளை குறிக்கிற வார்த்தையோ சென்டென்ஸோடைய ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், தி மேனேஜர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்குது. மேனேஜர்னால் ஒரு ஆளை தானே நம்ம மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பாருங்கள், யூ ஆர் மேக்கிங், யூனா நீ அப்படின்றோம். ஸோ நீன்றது ஒரு நபரை குறிக்குது இல்லைங்களா? ஒரு நபரை குறித்ததுனாவே அது என்னது, ஸ்டேட்மெண்ட். அதாவது சப்ஜெக்ட், அது சப்ஜெக்டில் ஆரம்பித்ததுனாவே அது என்னது, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஒர்க் ஹார்ட் அப்படின்னு வரும்போது அந்த ஒர்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்கல. ஸோ தட் இஸ் அ ஆக்ஷன் வேர்ட். அதனால் ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்கனால அது இம்பரேட்டிவ். ஆனால் இங்கே தி மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை, ஒரு நபரை குறிக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ அது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுக்குமே எங்கள் கிளாஸில் 2-3 குழந்தைங்க குழம்புனாங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் நான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு நபரை இல்லைனா ஒரு பொருளை குறிக்கிற வார்த்தையில் ஆரம்பித்ததுன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்ட்ராகேட்டிவ்னாவே சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WH வேர்டில் ஆரம்பித்து கேள்விக்குறியில் முடியும், அப்படி இல்லைனா ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பித்து கேள்விக்குறியில் முடியும். கேள்விக்குறியில் முடியும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்விக்குறி வந்துச்சுனாவே அது என்னதுன்னா இன்ட்ராகேட்டிவ். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கேள்வி வார்த்தைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியக்குறி இருக்கும். அந்த ஆச்சரியக்குறி இருந்துச்சுனாவே அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்க்கும் எக்ஸ்க்ளமேட்டரிக்கும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேள்விக்குறி வந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ், ஆச்சரியக்குறி வந்துச்சுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ நீங்கள் எதுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னா இம்பரேட்டிவ்க்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சாவே போதும். நம்ம இன்னும் ப்ரொனவுன் பார்க்கல, ப்ரொனவுனுக்கு அடுத்து V1 V2 V3 பார்க்கல, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா எதுவுமே பார்க்கல. இதெல்லாம் பார்க்காத முன்னாடி சென்டென்ஸ் டைப் மட்டுமே தெரிஞ்சுட்டு நம்ம டைரெக்டாக இம்பரேட்டிவ் சென்டென்சஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாகவும் பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாகவும் மாற்றலாம். ஸோ சென்டென்ஸ் டைப் மட்டும் தெரிஞ்சுனாவே இம்பரேட்டிவ் சென்டென்சஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாவே V1ல் ஆரம்பிக்கும், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் V1 அதுக்கடுத்து வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்த பிறகு அது வந்து லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் B ப்ளஸ் V3 எல்லாம் மாற்றுவோம். இதெல்லாம் நாங்கள் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் படித்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள், ஒரு ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா, ரிக்வெஸ்ட் சென்டென்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சஜஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமாண்டு, ஆர்டரு, இதெல்லாம் வந்துச்சுன்னா அது என்னதுன்னா இம்பரேட்டிவ் சொன்னோம். அந்த இம்பரேட்டிவில் ஒரு ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ்னால் கண்டிப்பாக எதில் ஆரம்பிக்குன்னா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் எதில் ஆரம்பிக்குது, ப்ளீஸில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ப்ளீஸை தூக்கிட்டு நீங்கள் பேசிவ் வாய்ஸில் எழுதும்போது அந்த ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, அவ்வளோதான். ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு, இதை மட்டும் எழுதுனீங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளீஸ் அசம்பிள் இன் தி கிரவுண்ட். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் தூக்கிடுங்க. தூக்கிட்டு என்ன எழுதுங்க, யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு எழுதுங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. இப்போ ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு எழுதியாச்சா, மீதி கேள்வியில் என்ன இருக்குது, அசம்பிள் இன் தி கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த அசம்பிள் இன் தி கிரவுண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ பதில் இதுக்கு என்னென்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அசம்பிள் இன் தி கிரவுண்ட்.
ஸோ ப்ளீஸ் வந்திருக்கும், ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு எழுத போகிறீங்க, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ செகண்ட் கேள்வியும் கவனிங்க. ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இதுலேயும் அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை நம்ம தூக்க போகிறோம். தூக்கிட்டு என்ன எழுத போகிறோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்ற வார்த்தையை எழுத போகிறோம். ஸோ அந்த ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு எழுதியாச்சு. மீதி கேள்வியில் என்ன இருக்குது? கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அந்த கால் ஹிம் அட் ஒன்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் அவ்வளோதான். சரிங்களா? அதாவது ஒரே ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸை தூக்கிட்டு நீங்கள் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு போட போகிறீங்க. இதே அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட்டில் நெகட்டிவ்னா என்ன? நாட் வந்துச்சுன்னா அதுதான் என்னதுன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரிக்வெஸ்ட்னா ப்ளீஸ் வந்துச்சுன்னா அது ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸும் இருக்கும், நாட்டும் இருக்கும். அது பேர் தான் என்னதுன்னா நம்ம ரிக்வெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் எதில் ஆரம்பிக்குதுன்னா ப்ளீஸ் டோன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒன்று ப்ளீஸ் டூ நாட் அப்படின்னு ஆரம்பிக்கும், இல்லையா ப்ளீஸ் டோன்ட். அந்த டூ நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னதுன்னா டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளீஸ் டூ நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு, அங்கே யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு மட்டும் போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு போட போகிறோம். சரிங்களா? அங்கே வந்து ப்ளீஸை மட்டும் தூக்கணும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ப்ளீஸ் டூ நாட் அந்த வார்த்தையை எல்லாமே தூக்க போகிறோம். ப்ளீஸ் டூ நாட்டை சேர்த்து தூக்க போகிறோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொன்ன மாதிரி ப்ளீஸ் டூ நாட் இது ரெண்டையுமே தூக்கிடணும். ப்ளீஸ் டூ நாட் ரெண்டையுமே தூக்கிட்டு என்ன வார்த்தையை போட்டுக்கிறீங்க? யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு போட்டுக்கிறீங்க. யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. ஸோ ப்ளீஸ் டூ நாட் தூக்கியாச்சு, யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு போட்டாச்சு. மீதி என்ன இருக்குது? யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டா ஆன்சர் அவ்வளோதான். ஸோ யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ். ப்ளீஸ் டோன்ட் வாக் ஆன் தி கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கேயும் அந்த ப்ளீஸ் டோன்ட்டை தூக்க போகிறோம். ப்ளீஸ் டோன்ட்டை தூக்கிட்டு நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. மீதி இருக்கிறது என்னது? வாக் ஆன் தி கிராஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளீஸ் மட்டும் வந்துச்சுன்னா ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு. ப்ளீஸ் டூ நாட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ நாட்டை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வரல. இம்பரேட்டிவ் தான், ஆனால் என்ன வரல? ப்ளீஸ் வரல அப்படின்னா அது ரிக்வெஸ்டட் டைப் இல்லை அப்படின்னு அர்த்தம். மீதி ஏதாவது கமாண்ட் இருக்கலாம், இல்லையா ஆர்டர் இருக்கலாம், அட்வைஸ் இருக்கலாம், சஜஷன் இருக்கலாம், இதில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது அட்வைஸ் சென்டென்சஸ் தான் இருக்குது. ஸோ அட்வைஸ் சென்டென்ஸ் மேக்ஸிமம் எதில் ஆரம்பிக்கும்னா வேர்பில் ஆரம்பிக்கும். ஸோ வேர்பில் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. அந்த வேர்புக்கு முன்னாடி, அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி ஒன்று யூ ஆர் அட்வைஸ்டு டு போட்டுக்கலாம், இல்லையா யூ ஆர் ஆர்டர்டு டுன்னு போட்டுக்கலாம், இல்லைனா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டுன்னு போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறது யூ ஆர் அட்வைஸ்டு டு தான். இப்போ எடுத்துக்கிட்டால் கீழே ஒரு கேள்வி பாருங்கள். ஒர்க் ஹார்ட். இந்த ஒர்க் ஹார்ட் எதில் ஆரம்பிக்குது? வேர்பில் ஆரம்பிக்குது. ஸோ வேர்பில் ஆரம்பிக்கிறதுனால இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன சேர்த்திக்கோங்க? யூ ஆர் அட்வைஸ்டு டு, அதை மட்டும் சேர்த்திக்கோங்க. யூ ஆர் அட்வைஸ்டு டுன்னு போட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்குது? ஒர்க் ஹார்ட் இருக்குது, அந்த ஒர்க் ஹார்டை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் தான், ஆனால் ப்ளீஸ் வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூ ஆர் அட்வைஸ்டு டூன்னு எழுதி அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்லை. சரிங்களா? எதையுமே ரிமூவ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சில விஷயத்தை ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரிமூவ் பண்ணல. நம்ம வேர்பில் ஆரம்பிக்குது, ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்குதுனாவே நம்ம டைரெக்டாக யூ ஆர் அட்வைஸ்டு டூன்னு போட்டு அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த கேள்வி கவனிங்க. கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ கிராஸ்ன்ற வார்த்தையில் ஆரம்பிக்குது. இது இம்பரேட்டிவ் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இம்பரேட்டிவில் இது பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ் வரல, இம்பரேட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னா என்ன போட்டுக்கோ? முன்னாடி யூ ஆர் அட்வைஸ்டு டூன்னு போட்டுட்டு அந்த கேள்வியை அப்படியே எழுதிக்குவோம். யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. சரிங்களா? முன்னாடி என்ன போட்டுட்டோம்? யூ ஆர் அட்வைஸ்டு டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். இதுவும் பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வேர்டில் ஆரம்பிக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ முன்னாடி நம்ம என்ன போட்டுக்குவோம்? யூ ஆர் அட்வைஸ்டு டு. சரிங்களா? யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் எ ஜாக் ஏர்லி இன் தி மார்னிங். இந்த 3 கேள்வியுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் ஹார்ட், கிராஸ் த பிஸி ரோட்ஸ், கோ ஃபார் எ வாக். இது 3 வந்துச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. முன்னாடி நம்ம என்ன மட்டும் பண்ணிக்கணும்? யூ ஆர் அட்வைஸ்டு டு, இல்லைனா யூ ஆர் ஆர்டர்டு டு, யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியானது யூ ஆர் அட்வைஸ்டு டு தான். ஸோ யூ ஆர் அட்வைஸ்டு டுன்ட்டு போட்டு அந்த கேள்வியை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வைஸில் நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஹார்டுன்னு கொடுத்துருக்காங்க, கிராஸ் த பிஸி ரோடுன்னு கொடுத்துருக்காங்க, கோ ஃபார் எ ஜாக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டோன்ட் வந்துச்சுன்னா அதுதான் நெகட்டிவ்ங்க. டோன்ட் ஒர்க் ஹார்ட், டோன்ட் கிராஸ் த பிஸி ரோட்ஸ், டோன்ட் கோ ஃபார் எ ஜாக் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் என்னது நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை அந்த டோன்ட்டில் கேள்வி ஆரம்பிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யுவர் அட்வைஸ்டு டூன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த டூக்கு முன்னாடி என்ன சேர்த்துக்கிறோம்னா நாட் டூ, யுவர் அட்வைஸ்டு நாட் டூ. இப்போ இதில் இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த டோன்ட்டை தூக்கணும். டோன்ட்டை தூக்கிட்டு என்ன போட்டுக்கணும், யுவர் அட்வைஸ்டு நாட் டூ சேர்த்திக்கணும். டோன்ட்டை தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, யுவர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். மீதி இருக்கிற கேள்வியில் ஈட் ஜங்க் ஃபுட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறீங்க. நம்ம புக்கில் மொத்தமே 38 கேள்வி தான் இருக்குது. அந்த 38 கேள்வியில் 8 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம இப்போ 8 கேள்வி பார்த்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, ப்ளீஸில் சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா ப்ளீஸை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வஸ்டட் டூ போட்டுக்கிறீங்க. அதே ப்ளீஸ் டூ நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா யூ ஆர் ரிக்வஸ்டட் நாட் டூன்னு போட்டுக்கிறீங்க. அந்த ப்ளீஸ் டூ நாட்டை தூக்கிட்டு யூ ஆர் ரிக்வஸ்டட் நாட் டூன்னு போட்டுக்கிறீங்க. அதே ஆக்ஷன் வேர்டில் தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, ப்ளீஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணிக்கிறீங்க, யூ ஆர் அட்வைஸ்டு டூன்ட்டு போட்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கிறீங்க. அதே டோன்ட் ஆரம்பிக்குது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா டோன்ட்டை தூக்கிட்டு யுவர் அட்வைஸ்டு நாட் டூன்னு போட்டுக்கிறீங்க. மீதி எல்லா கேள்வியுமே அந்த கேள்வியில் இருக்கிற மீதி இருக்கிற விஷயங்கள் அப்படியே நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ 8 கேள்விகள் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பொறுத்தவரையுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நம்ம சென்டென்ஸ் டைப் தெரிஞ்சால் போதும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் 8 கேள்விக்கான பதில் நம்ம தெரிஞ்சிடுவோம். ஏன்னா 5 விஷயங்கள் நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் டு ஆக்டிவ் மாற்றுறதுக்கு 5 விஷயங்கள் தெரியணும்னு நான் சொன்னேன். அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சாவே நம்மளால் எத்தனை கேள்விக்கு பதில் எழுத முடியுதுன்னா 8 கேள்விக்கு பதில் எழுத முடியுது. ஸோ மீதி இருக்கிற 31 கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். சப்ஜெக்ட்னா என்னது, நான் இப்போ தான் நான் சொன்னேன், சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்கிற வார்த்தை வரும் இல்லைங்களா, அதுதான் என்னதுன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நவுனை தான் நம்ம என்னவா சொல்லிட்டு இருக்கோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த நவுன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நவுன் வந்து பார்த்திங்கன்னா 2 கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த நவுனே தான் சப்ஜெக்டாகவும் வரலாம், இல்லைனா ஆப்ஜெக்டாகவும் வரலாம். கொஞ்சம் குழப்பிக்க வேண்டாம். சென்டென்ஸுடைய ஆரம்பம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆரம்பத்தில் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ குறிக்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது பேர் நவுன். அது பேர் என்னது, நவுன். அந்த நவுன் தான் என்னவா வரலாம், சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம். அது சப்ஜெக்டா இல்லை ஆப்ஜெக்டான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம்னா இங்கே கீழே இருக்கிற கேள்விகள் கேட்டு பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டால் யார், எந்த, இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிச்சுன்னா அது வந்து சப்ஜெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், ரேகா இஸ் எ டான்சர். இப்போ டான்சர்ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவுன் தான், ரேகான்றதும் நவுன் தான். ஸோ சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் ஹூ இஸ் எ டான்சர், ரேகா இஸ் எ டான்சர், ஹூ இஸ் எ டான்சர், ரேகா இஸ் எ டான்சர். ஸோ ரேகான்ற வார்த்தை எந்த கேள்விக்கு பதில் சொல்லுதுன்னா ஹூன்ற கேள்விக்கு பதில் சொல்லுது. ஸோ அதுதான் என்னதுன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே கீழே கவனிங்க, ஆப்ஜெக்ட்னா இந்த 3 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும். ஒன்று வாட், என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும், இல்லைனா ஹூம், யாரை அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா டு ஹூம், யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும். ஸோ என்ன, யார், யாருக்கு, இந்த 3 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிச்சுன்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எடுத்துக்கிட்டால் சுரேஷ் பைஸ் எ வாட்ச். ஹூ பைஸ் எ வாட்ச், சுரேஷ். அப்படின்னா சுரேஷ் என்னவாக இருக்கும், ஹூன்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால அது சப்ஜெக்டாக இருக்கும். வாட்ச் அப்படின்ற இன்னொரு நவுன் வந்துருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வாங்கினான், என்னன்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால வாட்ச் என்னவாக தான் இருக்கும், ஆப்ஜெக்டாக இருக்கும். அதே தே கால்டு மீ, அவங்க என்ன கூப்பிட்டாங்க, ஹூ கால்டு மீ, தே கால்டு மீ. ஸோ ஹூ கால்டு மீ, ஹூன்ற கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால தே என்னவாக வரும், சப்ஜெக்டாக வரும். அதே அவங்க கூப்பிட்டாங்க, யாரை கூப்பிட்டாங்க, யாரை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால மீ என்னவாக வரும், ஆப்ஜெக்டாக வரும். ஒரு சில கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் வர மாதிரி இருக்கும். நம்ம புக்கில் 5 கேள்வி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ சென்டென்ஸ் டைப் தெரிஞ்சாவே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 8 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னென்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்
சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றுறது. சரிங்களா? நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் பண்ணும்போது இல்லை பேசிவ் டு ஆக்டிவ் பண்ணும்போது முதல்ல வர சப்ஜெக்டை லாஸ்ட்டாக கொண்டு போயிடுவோம், லாஸ்ட்டாக வர ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரும்போது எந்த வார்த்தையும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் ஒரு சில வார்த்தைகள் சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் ஆகிற ப்ரொனவுன்ஸை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் ஐ என்ற வார்த்தை வரும். இது லாஸ்ட்டாக போகும்போது ஐ அப்படியே கொண்டு போகக்கூடாது, மீயாக மாற்றிக்குவோம். ஸோ சப்ஜெக்டாக வரும்போது ஐ, அதே பின்னாடி போயிடுச்சுன்னா அது மீ. சப்ஜெக்டாக வரும்போது வி, அது பின்னாடி போயிடுச்சுன்னா அஸ்ன்னு மாற்றிக்கணும். அதே இங்கே யூ மாற்றம் இல்லை. யூ வந்து முன்னாடி வந்தாலும் யூ தான், பின்னாடி போனாலும் யூ தான். அடுத்து தேன்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா தே, பின்னாடி கொண்டு போனோம்னா அது தெம் அப்படின்னு மாற்றிக்கணும். அதே சப்ஜெக்டாக வரும்போது ஹி, அதை நம்ம லாஸ்ட்டாக கொண்டு போனோம்னா ஹிம்முன்னு மாற்றிக்கணும். அதாவது வேர்புக்கு முன்னாடி வரும்போது சப்ஜெக்டாக வரும், வேர்புக்கு பின்னாடி போகும்போது அது ஆப்ஜெக்டாக மாறும். ஸோ வேர்புக்கு பின்னாடி கொண்டு போகும்போது நம்ம அந்த ஐ அப்படியே கொண்டு போகக்கூடாது, மீயாக மாற்றிக்கணும். வி அப்படியே கொண்டு போகக்கூடாது, அஸ்ஸாக மாற்றிக்கணும். தேவ அப்படியே கொண்டு போகக்கூடாது, தெம்மாக மாற்றிக்கணும். ஹீ அப்படியே கொண்டு போகக்கூடாது, ஹிம்மாக மாற்றிக்கணும். ஷீ ஹர்ரா மாற்றிக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஹூ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, WHO ஹூ இருக்குது இல்லைங்களா, அது பின்னாடி போச்சுன்னா ஹூமாக மாறிக்கும். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. ஹூ சேஞ்சட் இன்டு ஹூம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3 வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அதில் V1 V2 V3 சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து நம்ம புக்கில் இருக்கு இல்லைங்களா, புக்கில் இருக்கிற அந்த 38 கேள்வியில் வர V1 V2 V3 மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக, அதான் வெறும் ஈடி மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீக் வேர்ப்ஸ்னால் என்னென்னா வெறும் ஈடி மட்டும் பாஸ்ட் டென்ஸில் மாற்றி போடுவோம் இல்லைங்களா, அதுதான் வீக் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 28 வார்த்தைகள் தான் வந்திருக்கு. அந்த 28ல் வந்து பார்த்திங்கன்னா 19 வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக் வேர்ப்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்பாயிண்ட் அப்பாயிண்டட் அப்பாயிண்டட், பெயிண்ட் பெயிண்டட் பெயிண்டட், ஆஸ்க் ஆஸ்க்டு ஆஸ்க்டு, வெக்ஸ் வெக்ஸ்டு வெக்ஸ், சால்வ் சால்வ்டு சால்வ், டெஃபிட் டெஃபிட்டட் டெஃபிட்டட், ஆன்சர் ஆன்சர்டு ஆன்சர்ட், வாட்ச் வாட்ச்டு வாட்ச்டு, அக்செப்ட் அக்செப்டட் அக்செப்டட், அரேஞ்ச் அரேஞ்ச்டு அரேஞ்ச்டு, ஃபினிஷ் ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு, கிராஸ் கிராஸ்டு கிராஸ்டு, borrow borrowed borrowed, help helped helped, violate violated violated, invite invited invited, book booked booked, offer offered offered, show showed showed. இந்த 19 வார்த்தையுமே ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ்னாவே நம்ம வெறும் ஈடி மட்டும்தான் சேர்த்து சொல்லுவோம். ஒரு இன்னும் கொஞ்சம் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப் வந்துருக்கு, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ மேக் வந்துச்சுன்னா மேக்குக்கு V2 மேட், V3 மேடு. பைக் வந்து V2 பாட், V3 பாட். டேக்குக்கு V2 took, V3 taken. ரைட்டுக்கு V2 wrote, V3 written அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூக்கு வந்து V2 did, V3 done. லீவுக்கு V2 left, V3 left. கிவ்வுக்கு gave, given. லெண்டுக்கு lent, lent. டெல்லுக்கு told, told. இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடைசி வார்த்தை டோல்டு இருக்கு இல்லைங்களா, V2வும் டோல்டு, V3யும் டோல்டு. இப்போ டோல்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா சார் அதை நான் V2ன்னு எடுத்துக்கிறதா இல்லை V3ன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்னா சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஐ பாட் எ வாட்ச், சாரி இந்த இடத்துல வாட்சிங் கொடுத்துட்டேன். ஐ பாட் எ வாட்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஐ ஹாவ் பாட் எ வாட்ச் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் வேர்ப் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது வேர்பு, பாட். பாட் மட்டும்தானே வேர்பு அப்படின்னா பாருங்கள், தனியாக ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக V2. தனியாக வந்துச்சுன்னா அது என்னது, V2. அதே அந்த வேர்பு கூட ஒரு ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துருச்சுன்னா, அந்த வேர்பு கூட ஒரு ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வந்துருச்சுன்னா அது V3. இப்போ ரெண்டாவது கேள்வி கவனிங்க. ஐ ஹாவ் பாட் ஏ வாட்ச்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அந்த பாட் வந்து V2வா இல்லை V3யான்னு யாராவது கேட்டாங்கன்னா அது V3. ஏன் V3னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஒரு ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கு. ஸோ ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்து வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக V3யாக தான் இருக்கும். எந்த வேர்பும் வராமல் தனியாக அந்த வேர்ப் வந்துச்சுன்னா V2வாக வரும். சரிங்களா, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய V2 V3 ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து V2வா இல்லை V3யான்னு பசங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா முன்னாடி ஆக்சிலரி வேர்ப் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்க சொல்லுங்கள். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஆக்சிலரி வேர்ப் எழுதி போட்டேன். நம்ம 20 ஆக்சிலரி வேர்ப் அந்த மாடல் பி ஃபார்ம் வேர்பு, ஆ ஃபார்ம் வேர்பு, டூ ஃபார்ம் வேர்பு மாடல்ஸ் எழுதி போட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த 20ல் ஒரு வேர்பு முன்னாடி வந்துருச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக V3யாக இருக்கும். அது வராமல் ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா V2வாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதே டவுட் ஒரு 2-3 குழந்தைங்க கேட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தமே 8 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, 7 ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம இது 8 ஸ்ட்ரக்சரையுமே பார்த்துடலாம்.
நான் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அந்த இம்பரேட்டிவ் 8 கேள்வி கொடுத்துட்டோம் இல்லைங்களா, அந்த 8 கேள்வி நடத்தின பிறகு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு எழுதி போட்டேன். எழுதி போட்டு இதை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி எனக்கு எழுதி காட்டு. டெஸ்ட்டே இதுதான். இந்த ரூல்ஸை மட்டும் எனக்கு மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுங்க. இந்த ரூல்ஸை பார்த்து அப்புறமா நான் ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன். பார்த்து எழுதும்போது குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிச்சிங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ண பிறகு தான் எனக்கு வந்து இனிமேல் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டெஸ்ட்டுனாவே ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் என்ன எழுதிடணும், ரூல்ஸ் எழுதிடணும். ரூல்ஸை மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதிடணும். எழுதின பிறகு அப்புறமா என்ன கேள்வி கொடுத்துருக்காங்களோ அந்த கேள்வியை வந்து பார்த்தே அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா பழக்கமாகிற வரை இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க நான் சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட்டு வேர்ப் 1 கூட மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் எஸ் வரும். சரிங்களா? இப்போ எடுத்துக்கிட்டால் ஈ ஷி இட்டு வந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட எஸ் சேர்ந்து வரும். இப்போ ஹீ ஷி இட்டு வரும்போது ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர், சி சிங்ஸ் ஏ சாங், அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஸோ V1 எஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது என்ன பண்ணிக்கணும்னா, ஆப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர், அதாவது பி ஃபார்ம் வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வேர்ப். பி ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வேர்ப் என்னென்னா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் இங்கே இருக்கிற V1க்கான V3, இங்கே இருக்கிற V1க்கான V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எழுதி போட்டுருவோம் நம்ம. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதிட்டாங்கன்னா மீதி எல்லா ரூலுமே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் தான் அவங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மீதி எல்லாமே அதை பார்த்து எழுதிட்டாங்க நம்ம குழந்தைங்களே. இப்போ எடுத்துக்காட்டால் ரெண்டாவது பாருங்கள், V1க்கு பதிலாக என்ன வந்திருக்கு, V2 வந்திருக்குங்களா. ஸோ V2 வருது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வருது. இங்கே நம்ம பி ஃபார்ம் வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆம் இஸ் ஆர் போட்டிருக்கோம். அப்படின்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பி ஃபார்ம் வேர்பில் என்ன எழுதணும், பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். பி ஃபார்மில் எது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்னா வாஸ் வேர். மொத்தம் 5 வேர்ப் இருக்குது இல்லைங்களா, ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர். இதில் ஆம் இஸ் ஆர் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வேர்பு, வாஸ் வேர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்ப். இதை நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்ச பிறகு இங்கே V2 வந்திருக்குமா அப்படின்னா ஆம் இஸ் ஆர் வருமா இல்லை வாஸ் வேர் வருமானு கேட்டோன்னே வாஸ் வேர் அவங்களே மாற்றிட்டாங்க. ஸோ 2 ரூல் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. 3வது ரூல் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த பக்கம் சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V4 என்னென்னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா V4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ V4 வந்திருக்கு, வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு. இங்கே மொதல் ரூல் எடுத்து அப்படியே எழுதிக்கூடா குட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல் எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த இடத்துல V4 வந்திருக்கு இல்லைங்களா, V4னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் நம்ம V4 சொல்லுவோம். ஸோ அந்த ஐஎன்ஜியை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்தணும். எந்த வார்த்தையை சேர்த்த போகிறோம்னா பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்த போகிறோம். அது எங்கே சேர்த்த போகிறோம்னா அந்த ஆமிஸாருக்கும் V3க்கும் நடுவில் சேர்த்த போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஏன் நம்ம பீயிங் சேர்த்த போகிறோம், இந்த பக்கம் ஐஎன்ஜி வார்த்தை வந்திருக்கு. ஸோ அந்த ஐஎன்ஜி வார்த்தை வந்ததுனால இங்கே நம்ம பீயிங் சேர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த 3rd ரூல் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா 4th ரூல் அவங்களே எழுதிட்டாங்க. ஏன்னா 3rd ரூலுக்கும் 4th ரூலுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 2 டக்குன்னு படிச்சிடலாம், அதை வச்சு 3rd and 4th படிச்சிடலாம். அதுக்கடுத்து வர 3மே ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஹேவ் ஃபார்ம் வேர்பு ஆட், அதாவது பர்ஃபெக்ட் டென்சஸ். ஹேவுக்கும் அந்த V3 இருக்கு இல்லைங்களா, ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நம்ம என்ன சேர்த்துற மாதிரி இருக்கும்னா பீன் சேர்த்துற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றுமே பண்ண மாட்டோம். எப்பயும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை இடம் மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேவ் ஃபார்ம் வேர்புக்கும் அந்த V3க்கு நடுவில் என்ன வார்த்தையை சேர்த்திக்குவோம், பீன் நம்ம சேர்த்திக்குவோம். அடுத்த டைப்பும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஹேடுக்கும் V3க்கு நடுவில் நம்ம என்ன பண்ணியாச்சு, V3 அந்த பீன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்தியாச்சு. கடைசியான டைப், இப்போ இந்த டைப் தான் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இதில் நம்ம புக்கில் கேள்வியே இல்லை, இருந்தாலும் அந்த டைப் என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கடைசி டைப் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆக்சிலரிட்டிஸ். சப்ஜெக்ட் MA + V1. இதை நிறைய பேர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா வில்லு மட்டும்தான் வரும்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. கேன் வரலாம், ஷெல் வரலாம், ஷுட் வரலாம், மே வரலாம், சரிங்களா, மஸ்ட்டு கூட வரலாம். இந்த மாதிரி எந்த வேர்ப் வேணாலும் வரலாம். அந்த 9 வேர்பில் ஏதாவது ஒரு வேர்ப் அப்படின்றதுனால தான் நான் MAன்னு போட்டேன். MAனா மாடல் ஆக்சிலரிஸ். சப்ஜெக்ட்டு மாடல் ஆக்சிலரி V1 வந்துச்சுன்னா அந்த மாடல் ஆக்சிலரிக்கும் V3க்கும் நடுவில் நம்ம என்ன வார்த்தையை போட்டுக்கிறோம்னா பி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறோம். ஸோ ஹேவுக்கும் V3க்கும் நடுவில் பீன், ஹேடுக்கும் V3க்கும் நடுவில் பீன். அதே மாதிரி தான் மாடல் ஆக்சிலரிக்கும் V3க்கும் நடுவில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், பி போட்டுக்கிறோம். இந்த விஷயத்தை தெளிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிளில் தான் நான் குழந்தைங்கள ரொம்ப ஃபஸ்ட்டு தரவாக மனப்பாடம் பண்ண வச்சேன். இது மனப்பாடம் பண்ண பிறகு குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக இப்போ கேட்குறதெல்லாம் 2 நாள் என்ன பண்ணேன்னா கேள்வி அந்த ரூல்ஸை பார்த்து எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்து நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னா அருமையாக பண்ணாங்க. பண்ண பிறகு இனிமேல் யாருமே ரூல்ஸை வந்து பார்த்து எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு ரூல்ஸை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ரூல்ஸ் மனப்பாடம் பண்ண பிறகு அப்புறமா அந்த மீதி இருக்கிற 31 கேள்வியுமே நான் கொஸ்டின் பேப்பராக டைப் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு அவங்க வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு அந்த டேபிள் போட்டுக்கிறாங்க, டேபிள் போட்டுட்டு பார்த்து அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆன்சர் எழுதுறாங்க. ஸோ டேபிள் அவங்க மனப்பாடம் பண்ணியாச்சு. இப்போ எப்படி சார் அது ஈஸியாக அப்படின்றது இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும்.
ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம் நம்ம, சப்ஜெக்ட் V1 ஆப்ஜெக்ட். இதை வந்து மாற்றும் போது ஆப்ஜெக்ட் am is are இது மூணில் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வருமோ அதை நம்ம போட்டுக்குவோம். அடுத்தது V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், இதுதான் ஃபஸ்ட் ரூல் சொன்னோமா. இப்போ கேள்வி கவனிச்சிங்கன்னா இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ, இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பிஹேவியர் ரெண்டும் சேர்த்து தான் என்னதுன்னா சப்ஜெக்ட். இங்கேயும் எங்கள் குழந்தைங்க ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆனாங்க, இஸ் மட்டும் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இஸ் மட்டும் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு சார் இது சப்ஜெக்டாக வரும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு சொன்னேன், நம்ம தமிழில் உடைய அப்படின்னு வார்த்தைகள் வருது இல்லைங்களா. என்னென்ன வார்த்தைகள், மை என்னுடைய, அவர் நம்முடைய, யுவர் உன்னுடைய, இஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, இந்த மாதிரி அந்த உடையன்னு வருது இல்லைங்களா. ஸோ அந்த உடையன்ற வார்த்தையும் அதுக்கு அடுத்த வர வார்த்தையும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா இன்னொரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா மை கிராண்ட் மதர்ன்ட்டு வரும். மையவும் கிராண்ட் மதரையும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய பாட்டி ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். சரிங்களா. இஸ் அவனுடைய பிஹேவியர் ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். ஸோ அந்த உடையன்னு வர வார்த்தையும் அதுக்கு அடுத்த வர வார்த்தையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இதை நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த மை கிராண்ட் மதர், யுவர் பிரதர் அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். ஸோ அதை வந்து அவங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சி ரெண்டும் சேர்ந்து தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அதே லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இஸ் பிஹேவியர்ன்றது சப்ஜெக்ட், வெக்ஸஸ்ன்றது V1 கூட என்ன வந்திருக்கு, எஸ் வந்திருக்கு, மீன்றது மட்டும் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட், மீ. கடைசியாக வேர்புக்கு பின்னாடி போச்சுன்னா மீ, அதே வேர்புக்கு முன்னாடி கொண்டு வரும்போது என்னவா மாறிடுவது, ஐயா மாறிடும். நம்ம அந்த ப்ரொனவுன் டேபிள் போட்டு படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதே தான். ஸோ இந்த மீ என்னவா மாறிடுச்சுன்னா ஐயா மாறிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஈஸ் ஆர் மூணில் அந்த இங்கே வர சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்பை போடணும். அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்ப் போடணும். ஐ வந்திருக்கு, ஐக்கு வந்து ஆம் ஈஸ் ஆர், இது மூணில் எது கரெக்டாக இருக்கும், ஆம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன போட்டேன்னா ஆம் போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், V3 வேணும். வெக்ஸுடைய V3 என்னென்னா வெக்ஸ்டு. அந்த டேபிள் ஒரு டைம் பார்த்துட்டிங்க இல்லைங்களா. ஸோ 19 வேர்பில் ஒரு வேர்பாக தான் வந்திருக்கு. ஸோ வெறும் ED மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ வெக்ஸுடைய V3 வெக்ஸ்டு. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், பை வேணும். பை எடுத்து போட்டாச்சு. அடுத்து கடைசியாக சப்ஜெக்ட் வேணும். இங்கே என்ன சப்ஜெக்ட், இஸ் பிஹேவியர்ன்றது தான் சப்ஜெக்ட். ஸோ அதை எடுத்து கடைசியாக போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஐ, இதில் வந்து இது மூணில் எது கரெக்டாக இருக்குது, ஆம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆம் எடுத்து போட்டாச்சு, ஐ ஆம். அடுத்து V3 வெக்ஸ்டு. அடுத்து பைன்ற வார்த்தை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இஸ் பிஹேவியர். ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். இந்த ரூல் அந்த குழந்தைங்களுக்கு தெரியறதுனால அந்த ஒவ்வொன்றா அவங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ரூல்ஸில் தான் நிறைய கேள்வி இருக்குது. நம்ம 31 கேள்வியில் கிட்டத்தட்ட இதுலேயே 9 கேள்வி வந்துடும். சரிங்களா. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கேயும் நம்ம அதே லாஜிக் தான். சப்ஜெக்ட் அந்த V1க்கு பதிலாக என்ன போட்டுக்கிட்டோம், நம்ம V2 போட்டுட்டோம். இந்த இடத்துல V1 வருது இல்லைங்களா, அந்த V1 பதிலாக இங்கே என்ன வருது, V2 வருது. இந்த இடத்துல ஆம் ஈஸ் ஆருக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு, வாஸ் வேர் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லாமே இதில் தான் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ கேள்வி கவனிச்சிங்கன்னா ஐ நோட்டீஸ்டு எ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் ஃபேஸ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சார் ஐ மட்டும் சப்ஜெக்ட், எப்போ அது மட்டும் சப்ஜெக்ட், ஏன்னா மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் எழுதி போடும்போது சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஃபஸ்ட்டு வார்த்தையை ஐ தான் எழுதி போட்டீங்க. ஸோ ஐ வந்து சப்ஜெக்டாக வரும், மீன்றது ஆப்ஜெக்டாக வரும், நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஐ மட்டும்தான் என்னது சப்ஜெக்ட். அடுத்து நோட்டீஸ்டு அந்த பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, ED வந்தாவே அது என்னதுன்னா V2. இது V2வா இல்லை V3யா நான் எங்கள் குழந்தைங்கிட்ட கேட்டால் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிட்டாங்க. என்னென்னா சார் இது V3யாக இருந்தால் முன்னாடி ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்திருக்கும், சாரி ஆக்சிலரி வேர்ப் வந்திருக்கும், எந்த ஆக்சிலரி வேர்பும் வராதனால இது V2 தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எ சடன் சேஞ்ச். இப்போ வந்து இன் ஆதித்யாஸ் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது என்னது, இது எக்ஸ்ட்ரா. இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் போடலாம், இல்லைனா நடுவில் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மீனிங் வர மாதிரி எந்த இடத்துல வேணாலும் போடலாம். இல்லை எனக்கு மீனிங்கே வேண்டானாலும் எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் எந்த விதமான தப்புமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. நடுவில் போட்டாலும் ரைட்டு தான், லாஸ்ட்டாக போட்டாலும் ரைட்டு தான். சரிங்களா. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணுமா. இங்கே என்ன ஆப்ஜெக்ட், ஏ சடன் சேஞ்சுன்றது ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. இதுக்கு வந்து வாஸ் வருமா இல்லை வேர் வருமா, சடன் சேஞ்சுன்றது சிங்குலர். ஸோ அதனால் நமக்கு வாஸ் தான் வரும். அடுத்து என்ன வேணும், V3. இப்போ நோட்டீஸுடைய V3 என்னது, நோட்டீஸ்டு தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த நோட்டீஸ்டு வந்து V2வா இல்லை V3யான்னு கேட்டால் V3 தான். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலி வேர்ப் வந்துடுச்சு. ஸோ நோட்டீஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை வேணும். பை போட்டாச்சுங்களா, இந்த இடத்துல போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் என்னது, ஐ பின்னாடி போச்சுன்னா என்னவா மாறுது, மீ. இப்போ இந்த ஆதித்யாஸ் ஃபேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆதித்யாஸ் ஃபேஸ் இங்கே எழுதினாலும் ரைட்டு தான், கடைசியாக எழுதினாலும் ரைட்டு தான். சரிங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கடைசியாக எழுதினாலும் அது ரைட்டு தான். இது புக்கில் இல்லை, ஆனால் ஒரு எக்ஸாமில் கேட்ட கேள்வி இது, அதனால் இது எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா. அடுத்த கேள்வி எல்லாமே புக்கில் இருக்குது. இதில் இப்போ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. இந்த புக்கில் இருக்கிற கேள்வி நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம்.
ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், தி மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம அந்த ஈஸ் பிஹேவியர் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லிக் கொடுக்கும்போதே எங்கள் குழந்தைங்க வந்து மெனி தனியாக, ஆஃபீஸ் தனியாக, அசிஸ்டன்ட் தனியாக வருமானு நானே கேட்டேன். இல்லை சார், இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே நிறைய அலுவலக உதவியாளர்கள். ஸோ ஒரே வார்த்தை தான் சார் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிருச்சு அதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தி மேனேஜர்ன்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா V2வா இல்லை V3யான்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த V2வா V3யான்ற ப்ராப்ளம் வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஆக்ஸிலரி வெர்ப் வந்துச்சுன்னா அது V3, ஆக்ஸிலரி வெர்ப் வராமல் வந்துச்சுன்னா அது V2 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ன்றது தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். இப்போ இதுக்கான பதில் எழுதும் போது நம்மளுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் வரணும் இல்லைங்களா? ஸோ ரூல் நம்மளுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ இந்த லாஜிக் படி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் என்னது, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ அசிஸ்டன்ட்ஸ் ப்ளூரல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலுவலக உதவியாளர்கள் அப்படின்ட்டு வர்றதுனால வாஸ் வருமா இல்லை வேர் வருமானு பார்த்தீங்கன்னா வேர் தான் வருது. ஸோ வேர் நம்ம போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், V3 வேணும். அப்பாயிண்டடுடைய V3 என்னென்னா அப்பாயிண்டட் தான், சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும், பை வேணும். பை அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்ன, தி மேனேஜர்ன்றது சப்ஜெக்ட். ஸோ அந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரூல் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த டைப் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. தி போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பை மை கிராண்ட் மதர் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு குழந்தைங்க இது பாசிவ் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா பை வந்தாவே நம்ம மேக்ஸிமம் இது என்ன வாய்ஸாக தான் இருக்குன்னா பாசிவ் வாய்ஸாக தான் இருக்கும். ஸோ பையை பார்த்துட்டு பாசிவ் வாய்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா ரூல் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்வி இருக்குது, ஆப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், இந்த மாதிரி கேள்வி இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறது எப்படி எழுத போகிறோம்னா, நம்மளுக்கு வெறும் சிம்பிளாக சொல்லணும்னா சப்ஜெக்ட் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது சப்ஜெக்ட்னா பைக்கு அடுத்து வர்றது தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். ஆமாம் தானே? பைக் அடுத்து என்ன வருதோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ பைக் அடுத்து வருது என்னது, மை கிராண்ட் மதர். ஸோ மை கிராண்ட் மதர் எடுத்து முன்னாடி போட்டாச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், அடுத்தது நமக்கு V2 வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேர்ப் என்ன வந்திருக்குன்னா வாஸ் பெயிண்டட்ன்றது வேர்பாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வேர்ட் பெயிண்டடுடைய V2 என்னென்னா பெயிண்டட். ஆக்ஷன் வேர்புடைய இது என்னது, பெயிண்டட். அதை எடுத்து போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் நம்மளுக்கு வேண்டும், ஆப்ஜெக்ட் வேணும். சென்டென்ஸுடைய ஆரம்பத்தில் வர்றது தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஆரம்பத்தில் என்ன வருது, த போர்ட்ரைட். இந்த இடத்துல தட் போர்ட்ரைட் அப்படின்னு புக்கில் இருக்கும். ஸோ அந்த தட் போர்ட்ரைட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பின்னாடி போட்டுக்கிறோம், கடைசியாக எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம். என்னது, தட் போர்ட்ரைட். ஆக்சுவலாக புக்கில் வந்து தட் போர்ட்ரைட் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல தட் போர்ட்ரைட் கொடுத்துருக்கேன். நீங்கள் த போர்ட்ரைட் எப்படி தட் போர்ட்ரைட்டாக மாறுச்சுன்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த இடத்துல கேள்வியே நான் தட் போர்ட்ரைட் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த கேள்வி நடத்தும் போது எங்கள் குழந்தைங்க என்னென்னா, இப்போ த போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர் பெருசாக இருக்குது சார், மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட் அப்படின்னு போது சின்னதாக இருக்குது சார், ரைட்டா சார் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு தேவை சப்ஜெக்ட் V2 ஆப்ஜெக்ட், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் பேஷண்ட்லி. இதில் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப் எதுன்னு கேட்கும்போது ஆன்சர்டு, இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர்டு V2வா V3யா இப்போ யாருக்கா டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா V2 தான். ஸோ இது V2. இதுக்கு முன்னாடி வர்றது சேல்ஸ்மேன்ன்றது சப்ஜெக்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல் த கொஷின், இது மூணுமே சேர்ந்து தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஏன்னா எல்லா கேள்விகளும் நம்ம எப்படி மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே வார்த்தை, அதே மாதிரி ஆல் த கொஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரே வார்த்தை தான். ஸோ இது வரையுமே அது என்னதுன்னா ஆப்ஜெக்ட் தான். பேஷண்ட்லின்றது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவை நம்ம அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்குவோம், கடைசியாக சென்டென்ஸுடைய முடிவில் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம மாற்றும்போது நம்மளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்தாச்சு. ஆல் த கொஷன்ஸ் அப்படின்றத முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாஸ் இல்லைனா வேர் நமக்கு வேண்டும். இந்த இடத்துல ஆல் த கொஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல்ன்றதுனால நம்ம வேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வேர் யூஸ் பண்ணியாச்சு. வேருக்கு அடுத்து என்ன வேணும், V3 நம்மளுக்கு வேணும். ஸோ ஆன்சருடைய V3 என்னன்னா ஆன்சர்டு தான். அதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும்னா பை வேணும். பை எடுத்து எழுதியாச்சு. பைக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் வேணும்.
ஆக்சுவலாக இந்த ரூலையே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஆப்ஜெக்ட் ஆல் த கொஷின்ஸ் நம்ம எழுதியாச்சு. வாஸ் ஆர் வேரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்திருக்கு. அடுத்து V3 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்டு. அடுத்தது பை போட்டாச்சு. சப்ஜெக்ட் த சேல்ஸ்மேன் போட்டாச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேஷண்ட்லேயே அப்படியே கடைசியாக நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த 4 கேள்வியுமே நம்மளுக்கு எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே இருக்கிற எல்லா கேள்விகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி வரும், ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், 2 ஆப்ஜெக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான் கேவ் அ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல கேவ்ன்றது வேர்புங்களா நமக்கு. ஸோ ஜான்ன்றது சப்ஜெக்ட். அடுத்து எ பார் ஆஃப் சாக்லேட் ஃபுல்லாகவே சேர்த்து தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். அடுத்தது டு ஜில் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். இப்போ எடுத்துக்காட்டால் ஜான் கொடுத்தான், ஜான் கேவ், ஜான் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? எ பார் ஆஃப் சாக்லேட் கொடுத்தான். ஸோ என்னன்ற கேள்விக்கு பதில் சொல்லிச்சுன்னா அது என்னது? ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான்? ஜில்லுக்கு கொடுத்தான். யாருக்குன்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அதுவும் என்னது? ஆப்ஜெக்ட் தான். ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம 2 ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் வச்சு நம்ம பாசிவ் வாய்ஸ் எழுதிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பார் ஆஃப் சாக்லேட் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ 4 ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டேன். மீதி வந்து நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? கடைசியாக வச்சுக்குவோம். எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே அந்த அட்ஜங்க்ட் எல்லாமே என்னது? கடைசியாக அப்படியே வச்சுக்குவோம் நம்ம. ஸோ மீதி இருக்கிறது பாருங்கள், எ பார் ஆஃப் சாக்லேட் முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு வாஸ் வருமா வேர் வருமானா வாஸ் வரும். அதுக்கடுத்து V3 கேவுடைய V3 என்னது? கிவன். கிவனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பை வரணும். V3க்கு அடுத்து பைக்கு அடுத்து சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது? ஜான். அது எக்ஸ்ட்ரா இருக்கிற டு ஜில் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லா கேள்வியுமே சேம் அதே பேட்டர்ன் தான். பொறுமையாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லென்த்ன்றது V2 பென்சில்ன்றது ஆப்ஜெக்ட். கீர்த்தனான்றது ஆப்ஜெக்ட் தான். பட் நான் என் பென்சில் மட்டும் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன். கீர்த்தனாவை நான் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன் நான். ஸோ எ பென்சிலுக்கு வாஸ் வேர் வருமானா வாஸ் வரும். லென்த்துடைய V3 லென்த் அப்படியே தான் வரும். அடுத்து பை வரணும். சப்ஜெக்ட் எடுத்து போட்டாச்சு. கீர்த்தனா அப்படியே வச்சாச்சு. ஸோ இந்த 3 கேள்வியுமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் அப்படியே. Sudha told the truth. The truth was told by Sudha. They offered the job. The job was offered by them. அந்த they வந்து தெம்மா மாறிடுச்சு. The boss showed the new computer. The new computer was showed by the boss. சரிங்களா? ஸோ இது 3மே ஒரே மாதிரி இருக்கும். இந்த 5 கேள்வியுமே ஆக்சுவலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் V2 ஆப்ஜெக்ட் அப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி மாற்றிக்கிறோம்? ஆப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ 2 ரூல் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதில் கிட்டத்தட்ட 9 கேள்வி இருக்குது. ஸோ அதிகமான கேள்வி இந்த ரூலில் தான் இருக்குது. அடுத்த ரூல் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்னா சப்ஜெக்ட் வருது. அதுக்கடுத்து ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V4. சரிங்களா? V4 என்ன சொல்லியிருக்கேன்? வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் நம்ம V4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஐஎன்ஜியை தூக்கிறதுக்காக தான் நம்ம எந்த வார்த்தையை சேர்த்திக்கிறோம்? நம்ம பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்திக்கிறோம் நம்ம. சரிங்களா? மீதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் அப்படியே இருக்கும். ஆப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த V4ல் வர ஐஎன்ஜியை ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த பீயிங்ன்ற வார்த்தையை நம்ம ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததாக சேர்த்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். யூ வந்து சப்ஜெக்ட். ஆர் இந்த ஆம் இஸ் ஆரில் என்ன வந்திருக்குன்னா ஆர் வந்திருக்கு. V4 என்ன வந்திருக்கு? மேக்கிங் வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? எ கேக் வந்திருக்கு. நவ் எப்பயும் போல் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதாவது எக்ஸ்ட்ரா தான் அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்பயும் போல் கடைசியாகவே வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்ஜெக்ட் வேணுங்களா? ஆப்ஜெக்ட் வந்து எ கேக் முன்னாடி கொண்டு வந்தாச்சு. கேக்குக்கு ஆம் ஈஸ் ஆரில் எது கரெக்டாக இருக்குன்னா ஈஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஈஸ் போட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? பீயிங் வேணும். பீயிங் எழுதியாச்சு. அடுத்து V3 மேக்கிங் உடைய V3 என்னென்னா மேட். ஸோ மேட் போட்டாச்சு. அடுத்து பை வேணும். பை எழுதியாச்சு. சப்ஜெக்ட் யூ என்னவா மாறுது? யூ அப்படியே தான் வரும். ஐ தான் மீயா மாறுது. வி தான் அஸ்ஸா மாறுது. பட் யூ பொறுத்தவரையுமே யூ அப்படியே தான் வருது. ஸோ அப்படியே எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நவ் நம்ம அப்படியே எழுதியாச்சு. ஸோ இந்த டைப் ஓவர். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுலேயும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் வருது. சேம் இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த இடத்துல ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஆம் இஸ் ஆருக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா வாஸ் வேர் தான் வந்திருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் தெளிவாக படிங்க. ஃபஸ்ட்டு ரூல் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற 7மே ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து என்ன கேள்வி இருக்குன்னா த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை தி போலீஸ். இந்த இடத்துல பை தி போலீஸ் வந்துருச்சுங்களா? பை வந்தாவே அது என்ன வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் இருக்கிறது நம்ம எதில் மாற்ற போகிறோம்? ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஆக்டிவ் டு பாசிவ் போனால் கூட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும் சென்டென்ஸ். பட் பாசிவ் டு ஆக்டிவ் வரும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வாஸ் வருமா வேர் வருமானு பார்க்குறோம். அடுத்து V4 ஐஎன்ஜி எழுதுறதா V4. அடுத்து ஆப்ஜெக்ட் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள், வாஸ் இல்லைனா வேருக்கு முன்னாடி வர்றதா என்னது? ஆப்ஜெக்ட்.
இங்கே வேர் வந்திருக்கா அப்படின்னா வேருக்கு முன்னாடி இருக்கிறது என்னது த மிலிட்டன்ஸ் அப்படின்னா இதுதான் என்னது ஆப்ஜெக்ட். ஸோ வேர் வந்திருக்கு, பீயிங் வந்திருக்கு. அடுத்து V3 என்னது டேக்கன், அதுதான் என்னது V3. இப்போ அடுத்து பை இங்கே வந்திருக்கு. அடுத்து சப்ஜெக்ட் தி போலீஸ் வந்திருக்கு. இப்போ டூ ப்ரிசன்றது எக்ஸ்ட்ரா. டூ ப்ரிசன்றது என்னது எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்குவோம், கடைசியாக சேர்த்திக்குவோம். ஸோ இப்படி இருக்கிற சென்டென்ஸை நம்ம இப்போ இப்படி மாற்றும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேணுங்களா, பைக் அடுத்து வர சப்ஜெக்ட் என்னது தி போலீஸ். தி போலீஸ்ன்றது சப்ஜெக்ட். போலீஸ்க்கு வாஸ் வருமா வேர் வருமானா வேர் தான் வரும். போலீஸ்ன்றது இட் ரெஃபர்ஸ் எ டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஒட்டுமொத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை குறிக்கிறது தான் போலீஸ். ஸோ இது ப்ளூரலுக்கு வேர் தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா V4 டேக்கனுடைய V4 என்னது டேக்கிங். ஸோ த போலீஸ் வேர் டேக்கிங். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட், த மிலிட்டன்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். எக்ஸ்ட்ரா இருக்கிற டூ ப்ரிசன் எடுத்து அப்படியே நம்ம போட்டாச்சு. சரிங்களா, இந்த டைப் புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா சப்ஜெக்ட் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் அந்த ஹேவ் ஆர் ஹேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹேவ் ஆர் ஹேஸ்க்கும் V3க்கும் நடுவில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், பீன் போட்டுக்கிறோம். மீதி எல்லாமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றிக்கிறோம், பைன்ற வார்த்தையை போட்டுக்கிறோம். ஸோ இந்த 4 மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ கொஷின் போக்கலாம் நம்ம. தே ஹேவ் ஆஸ்க்டு மீ டு பே தி ஃபைன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டைம் மீ வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது எங்கள் குழந்தைங்க ரொம்ப குழம்புனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அவங்க மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது மீ வந்து இட் கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தைங்க மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தே சப்ஜெக்ட். அடுத்து ஹேவ் ஆர் ஆஸில் என்ன வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்கு. V3 என்ன வந்திருக்கு, ஆஸ்க்டு. ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எப்பயும் போல் கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருக்கிற சென்டென்ஸ் இப்படி மாற்றும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருது, ஆப்ஜெக்ட். இந்த மீன்ற ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும்போது என்னவாக மாறிடுது, ஐயா மாறிடுது. ஐக்கு ஏற்ற மாதிரி ஹேவல் ஹேஸ் இது ரெண்டில் எது வரும்னா ஹேவ் வரும். ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேவ். அடுத்து என்ன வேணும், பீன் வேணும், பீன் போட்டாச்சு. அடுத்தது V3 வேணும். V3 இங்கே என்னது ஆஸ்க்டு, அது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து நமக்கு பை வேணும், பை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வேணும். இங்கே சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தே. ஸோ தே வந்து பின்னாடி போச்சுன்னா தெம்மா மாறிடுது. மீதி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எடுத்து நான் அப்படியே எழுதியாச்சு. ஸோ டு பே தி ஃபைன் அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது இதே லாஜிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆர்மி ஆஸ் டெஃபிட்டட் த எனிமின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ப்ளஸ் V3 வந்து என்னவா மாறுதுன்னா ஆஸ் பீன் V3யாக மாறுது. அந்த சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் எப்பயும் போல் நம்ம இடம் மாற்றி எழுதிக்கிறோம். அந்த ரூல்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றுமே நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம நேராக அடுத்த கடைசி ரூலுக்கு போயிடலாம். இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் புக்கில் எந்த கேள்வியுமே இல்லை. நான் சும்மா ஒரு கேள்வி கொடுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி கொடுத்துருக்கேன் நான். அடுத்து மாடல் ஆக்சரைஸ். மாடல்ஸ் நம்மளுக்கு 9மே தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு படிக்காதீங்க, மாடல் ஆக்சரி டைப்புன்ட்டே படிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம் அந்த ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம். ரோசின்றது சப்ஜெக்ட், வில்ன்றது மாடல் ஆக்சிலரி, V1 சால்வ், ஆப்ஜெக்ட் வந்து த ப்ராப்ளம். ஸோ இப்படி இருக்கிற கேள்வி நம்ம பதில் எழுதும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். ஆப்ஜெக்ட் என்னது, த ப்ராப்ளம். ஸோ த ப்ராப்ளம் முன்னாடி வந்துருச்சு. இங்கே என்ன மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாடல் ஆக்சிலரி தான் அடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வில் அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து பி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து V3 பாருங்கள், சால்வுடைய V3 சால்வுடு. அடுத்து பை யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து சப்ஜெக்ட், இங்கே என்ன சப்ஜெக்ட், ரோசி எடுத்து நம்ம அப்படியே போட்டாச்சு. ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் 2 டைம் எழுதுங்க, சரிங்களா. எங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே இதுதான் டெஸ்ட்டு, சரிங்களா. நீ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா 8மே எழுதி காட்டிகிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இனிமேல் தேவையில்லை, ஏன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இந்த 2 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக 4 கேள்வி இருக்குது. இது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரூல் எத்தனாவது ரூல்னு தெரியுதுங்களா, 5வது ரூல் இது. ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்னவா மாறுதுன்னா ஹேவ் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் V3யாக மாறுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த ரூல் அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று வந்திருக்கு. என்ன கேள்வின்னு ஒரு டைம் கவனிங்க. சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னென்னா சம்படி. யார் அந்த சம்படி தெரியாது, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க. மீதி எல்லா கேள்வியிலையுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் யாருன்னு தெரியும். இப்போ ரோசி எடுத்தாங்க, யூ நீ தான் எடுத்த, தே அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியும். இந்த இடத்துல சம்படி, சம்ஒன், சம்திங் யாருன்னெலாம் தெரியாது, என்னெல்லாம் தெரியாது, ஆனால் யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ சம்படின்றது சப்ஜெக்டாக வந்திருக்கு. மீதி எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பதில் எழுதும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது, மை புக். ஸோ மை புக் எழுதியாச்சு. அடுத்தது ஹேவ் இல்லைனா ஹேஸ் வரணும். மை புக்குக்கு என்ன வருது, ஆஸ் வருது.
அடுத்தது பீன் வருது எழுதியாச்சு. அடுத்து V3 இந்த இடத்துல V3 என்னது டேக்கன் அவே நம்ம எழுதியாச்சு. அடுத்து பை போட்டிருக்கோம். பை போட்டு சப்ஜெக்ட் இங்கே என்னது சம்படின்றது தான் சப்ஜெக்ட். ஸோ அந்த சம்படியை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நம்ம அப்படியே எழுதியிருந்தாலும் அந்த பை சம்படி யாருன்னு தெரியாது இல்லையா, தெரியாத ஒன்றை ஏன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பை சம்படியை நீக்கிருங்க, மீதிக்கிறத மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா சம்படி யாருன்ட்டே தெரியாதவன் பேர் எதுக்கு நீங்கள் பின்னாடி எழுதுறீங்க. ஸோ மை புக் ஹாஸ் பீன் டேக்கன் அவே இது மாதிரி எழுதினாவே போதும் அப்படின்றாங்க. பட் நீங்கள் இந்த மெத்தட் எழுதினாலும் ரைட்டு தான், இது எழுதினாலும் ரைட்டு தான். பை சம்படி போட்டாலும் ரைட்டு தான், பை சம்படி போடலனாலும் ரைட்டு தான். ஏன் போட வேண்டான்றாங்கன்னா சம்படி நமக்கு தெரியாதவங்களை வந்து நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதே மெத்தடில் நெகட்டிவ் கேள்வி ஒன்று இருக்குது. அதே அந்த 5வது ரூலே தான் நோ ஒன் ஹேஸ் பாட் தி டிக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்டே என்னது நோ ஒன். சம் ஒன் அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் அப்படின்றோம். நோ ஒன்னா யாருமே இல்லை. ஸோ பை போட்டு நம்ம பின்னாடி நோ ஒன் எழுதுவோம் இல்லைங்களா, இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேண்டாம், தேவையே இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா. பை சம் ஒன் போட்டாவே யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம், யாருன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம். பை நோ ஒன் போட்டோம்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ யாருமே இல்லைன்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க, அது எழுத தேவையில்லை அப்படின்றாங்க. நம்ம எப்பயும் போல் ரூல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நோ ஒன் வந்து சப்ஜெக்ட், ஹேவ் ஆர் ஆஸில் என்ன வந்திருக்கு, ஆஸ் வந்திருக்கு. பாட்ன்றது V3, த டிக்கெட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு பதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் என்னது த டிக்கெட்ஸ். அடுத்தது த டிக்கெட்ஸ்க்கு ஹேவ் வருமா இல்லை ஆஸ் வருமானா ஹேவ் தான் வரும். ஸோ த டிக்கெட்ஸ் இந்த இடத்துல கவனிங்க, ஹேவ் தான் வரும் இந்த இடத்துல. சரிங்களா. ஸோ ஹேவ். அடுத்து பார்த்தீங்கன்னா பீன் வரும், ஹேவ் பீன். அடுத்து V3 என்னது பாட். இங்கே இருக்கிற அந்த பாட் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. பை போட்டாச்சு. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது நோ ஒன். ஸோ இந்த நோ ஒன் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. சார் நான் இப்படி எழுதலாம், கண்டிப்பாக ரைட் தான் போடுவாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நோ ஒன் யாருன்ட்டே தெரியல இல்லையா, ஸோ எழுதாதீங்க. சரி எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சம் ஒன் சம்படி சம்திங் வந்துச்சுன்னா அந்த பை சம் ஒன் பை சம்படியை மட்டும் தூக்குனா போதும். ஆனால் நோ ஒன் நோபடி நத்திங் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை மென்ஷன் பண்ணுற நோன்றது நெகட்டிவ் வார்த்தை இல்லைங்களா, ஸோ நெகட்டிவ் வார்த்தையை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம சென்டென்ஸில் நாட் சேர்த்தணும் அப்படின்றாங்க. சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணணும், நாட் சேர்த்தியே ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ நாட் எப்பயுமே எது கூட தான் வரும்னா ஆக்சிலரி வேர்பு கூட மட்டும்தான் வரும். நம்ம ஆக்சிலரி வேர்பு 20 வேர்ப் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, பி ஃபார்ம் வேர்பு, ஆ ஃபார்ம் வேர்பு, டூ ஃபார்ம் வேர்பு, மாடல் ஆக்சிலரிஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது கூட மட்டும்தான் என்ன வரும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் வரும். ஸோ இந்த இடத்துல த டிக்கெட்ஸ் ஹேஸ் பீன் பாட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து எது ஆக்சிலரி வேர்ப்னா ஹேஸ்ன்றது தான் ஆக்சிலரி வேர்ப். ஸோ அது கூட தான் நம்ம நாட் சேர்த்துக்கிறோம். த டிக்கெட்ஸ் ஹாவ் நாட் பீன் பாட் அது வரை எழுதுனா போதும். பை நோ ஒன் பை சம் ஒன் இதெல்லாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பை சம் ஒன் பை சம்படினா எதுவுமே வேண்டாம், அதை மட்டும் நீக்கிருங்க. பை நோ ஒன் பை நோபடி இதெல்லாம் வந்துச்சுன்னா சென்டென்ஸில் அந்த பை நோ ஒன்னை தூக்கிட்டு என்ன போட்டுக்கிறீங்க, நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுக்கிறீங்க. நாட் எப்பயுமே எது கூட தான் வரணும்னா ஆக்சிலரி வேர்ப் கூட மட்டும்தான் வரணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்விகள் இருக்கும். கீழே இருக்குது கேள்வி. ஆக்சுவலாக நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் தி லைப்ரரின்ட்டு இருக்குது. இப்போ ஈஸ் பாரோயிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டைப் ரூல் இது. ஸோ இதுலேயே நம்ம அதே மாதிரி தான் எழுதிக்கிறோம். த நாவல்ஸ் ஆர் பீயிங் பாரோட் ஃப்ரம் தி லைப்ரரி பை நோ ஒன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அந்த பை நோ ஒன் எழுதின பிறகு அந்த பை நோ ஒன்னை நம்ம தூக்க போகிறோம். ஸோ பை நோ ஒன் பை நோபடியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம தூக்க போகிறோம் இல்லைங்களா. அப்படி தூக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஆக்சிலரி வேர்பு கூட நாட் சேர்த்திக்குவோம். ஸோ அந்த நாட் சேர்த்து எழுதுனா அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் தி லைப்ரரி எழுதுனா ஆன்சர் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. புரியுதுங்களா இது? ஓகே, அடுத்த டைப்புக்கு நம்ம போயிடலாம். நம்ம ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் எல்லாமே திரும்ப ஒரு டைம் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் டைப் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க. ஏன்னா நான் எஸ்ஆர் நோ டைப் கேள்விக்கு 3 ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதியிருப்பேன். WH டைப்புக்கு 4வது ஸ்டெப்பில் தான் ஆன்சர் எழுதியிருப்பேன். ஸோ ஆரம்பத்தில் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன்றவங்க 4 ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போங்க. இல்லை சார் நான் எனக்கு நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் டைரெக்டாக ஆன்சர் எழுதுங்க. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு WH டைப் கேள்வினா அது எப்படி இருக்குன்னா, எடுத்த உடனே நீங்கள் எந்த WH கேள்வி வேணாலும் பாருங்கள், எக்ஸப்ட் ஹூ இது மட்டும் விதிவிலக்கு நமக்கு. மீதி எந்த கேள்வி பார்த்தாலும் சரி, இப்போ வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், வென் வில் யூ ரிட்டர்ன் மை புக், இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே WH வேர்ட் வரும், அடுத்து ஆக்சிலரி வேர்ப் வரும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து மெயின் வேர்ப் வரும். ஸோ ஒரு கேள்வினா இப்படி தான் இருக்கும்.
அதே எஸ் ஆர் நோ டைப் கேள்வினா இந்த WH வேர்டை மட்டும் நீக்கிடுங்க, மீதி அப்படியே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து மெயின் வேர்ப், இப்படி தான் நம்மளுக்கு வரும். கேன் யூ கம், கேன் யூ கால், வில் யூ கோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆக்ஸிலரி வேர்ப், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து மெயின் வேர்ப். ஸோ WH டைப்னா WH வேர்ட், ஆக்ஸிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப் இந்த பேட்டர்னில் இருக்கும். எஸ் ஆர் நோ டைப்னா ஆக்ஸிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப் இந்த பேட்டர்னில் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் பார்க்கலாம். இப்போ வில் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா, வில் யூ ஹெல்ப் மீ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொத்தம் பாருங்கள் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கொடுத்துக்கிற கேள்வி அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை நான் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்கேன். எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறேன்னா ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றி என்ன எழுதியிருக்கேன், யூ வில் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றி எழுதியிருக்கேன். இடம் மாற்றி என்ன பண்ணியிருக்கேன், யூ வில் ஹெல்ப் மீன்ட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த கேள்வி ஸ்டேட்மெண்ட் மாதிரி மாறிடுச்சிங்களா. இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பதில் எழுதலாங்களா? இது எந்த ரூல்ஸ் படி இருக்குது, சப்ஜெக்ட், மாடல் ஆக்ஸிலரி, V1 ஆப்ஜெக்ட் அந்த லாஜிக்கில் இருக்குங்களா. ஸோ இதுக்கு நம்ம பதில் எழுதுனா என்ன வரணும், நம்மளுக்கு ஆப்ஜெக்ட், மாடல் ஆக்ஸிலரி, V3 பை சப்ஜெக்ட் வரணுங்களா. ஸோ ஆன்சர் எழுதும்போது மீ ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா ஐ, அடுத்து மாடல் ஆக்ஸிலரி வில் அப்படியே போட்டுக்கலாம், அடுத்து பி அப்படியே தான் வரும், V3 ஹெல்ப்புடைய V3 ஹெல்ப்டு, அடுத்து பை அப்படியே போட்டாச்சு, சப்ஜெக்ட் யூ அப்படியே போட்டாச்சா. ஸோ ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப் 1ல் எழுதின ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ஸ்டெப் 1ல் எழுதின கேள்விக்கு ஆன்சர் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ கடைசி ஸ்டெப் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பதில் இருக்குது இல்லைங்களா, இந்த பதிலில் என்ன பண்ணுறீங்கன்னா கேள்வியில் நம்ம 1வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றணும் இல்லைங்களா. ஸோ இந்த பதிலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறோம். மீண்டும் கொஞ்சம் பொறுமையாகவே புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்காக 1வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றணும். ஆமாம் இல்லைங்களா, மாற்றிட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். வந்த ஆன்சரில் மீண்டும் நம்ம கேள்வியாக தானே மாற்ற போகிறோம். ஸோ கேள்வியை மாற்றதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றி எழுதிக்கோங்க, அவ்வளோதான் பதில். ஸோ ஸ்டெப் 3ல் அது பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கேள்வி கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதே தான் எல்லா இன்ட்ராகேட்டிவ்க்கும் இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னொரு கேள்வியும் பார்க்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி பாருங்கள், ஈஸி வாட்சிங் டிவின்னு இருக்குங்களா. நம்ம ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவோம், 1வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றுறோமா, இடம் மாற்றியாச்சா, ஹீ இஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு மாற்றியாச்சு. ஸோ இது எந்த பேட்டர்னில் இருக்குது, 4வது ரூல்ஸ் படி இருக்குது, 3வது ரூல்ஸ் படி இருக்குது. 3வது ரூல்ஸ் படி நம்ம ஆன்சர் மாற்றி எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம், டிவி இஸ் பீயிங் வாட்ச்டு பை ஹிம் எழுதியாச்சு. எழுதின பிறகு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஸ்டெப் 3ல் மீண்டும் இதனுடைய முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறோம். இஸ் டிவி பீயிங் வாட்ச்டு பை ஹிம். எங்கள் குழந்தைங்களுக்கு திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா இன்ட்ராகேட்டிவ் கொடுத்தானா WH டைப்பு, SR நோ டைப் 2 டைப் இருக்குது. SR நோ டைப்பில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டெப் 1ல் 1வது வார்த்தை 2வது வார்த்தையை இடம் மாற்றிக்கோ, அதுக்கு ஆன்சர் ஸ்டெப் 2ல் எழுது. ஸ்டெப் 3ல் மீண்டும் என்ன பண்ணிக்கோ, 1வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே தான் எல்லா இன்ட்ராகேட்டிவ்க்குமே. இப்போ அடுத்தது கவனிங்க, ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு தி பார்ட்டின்னு இருக்குங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான், முதல் வார்த்தை 2வது வார்த்தை ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க, இடம் மாற்றிக்கோங்க. யூ ஹேவ் இன்வைட்டட் ராமன் டு தி பார்ட்டி. ஸோ ஸ்டெப் 2ல் இதுக்கான ஆன்சர் எழுதுறீங்க. எழுதும் போது என்ன வருது, ராமன் ஹேஸ் பீன் இன்வைட்டட் பை யூ டு தி பார்ட்டி அப்படின்னு வருது. மீண்டும் ஒரு ஸ்டெப் 3ல் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் மீண்டும் இடம் மாற்றிக்கிறீங்க. ஸோ ஆன்சர் அவ்வளோதான். சரிங்களா? இது புரியும் நான் நம்புகிறேன். நான் 3 ஸ்டெப்புங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, கேள்வியில் ஃபஸ்ட்டு வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறீங்க. 2வது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டெப் 1க்கான ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டெப் 2ல் இருக்கிற முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் மீண்டும் இடம் மாற்றி எழுதிக்கிறீங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ இது தெரிஞ்சுன்னா WH டைப் அதை விட ரொம்ப ஈஸி. இப்போ சேம் அதே தான், நம்ம மேலே என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்ட்டு இருக்குங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த WH வேர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த WH வேர்டு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. மீதி என்ன இருக்குது, வில் யூ ஃபினிஷ் த பில்டிங். அந்த WH வேர்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி என்ன இருக்குது, வில் யூ ஃபினிஷ் தி பில்டிங். இது நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 மேலே பண்ணோம் இல்லைங்களா, அதே லாஜிக். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, முதல் வார்த்தையும் 2வது வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறீங்க. யூ வில் ஃபினிஷ் த பில்டிங். இப்போ இதுக்கான ஆன்சர் ஸ்டெப் 2ல் எழுதுறீங்க. த பில்டிங் வில் பி ஃபினிஷ்டு பை யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ, அதை எழுதிக்கோங்க. ஆனால் நம்ம இந்த வென் WH வேர்டை விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த WH வேர்டை முன்னாடி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? சரிங்களா? ஸ்டெப் 1 முதல் வார்த்தை 2வது வார்த்தை இடம் மாற்றம். ஸ்டெப் 2 முதல் அந்த ஸ்டெப் 1க்கான பதில் எழுதுறீங்க.
அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் மீண்டும் ஸ்டெப் 2ல் இருக்கிற முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் இடம் மாற்றிக்கிறீங்க. WH வேர்டு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அந்த WH வேர்டு எடுத்து முன்னாடி அப்படியே போட்டுக்கிறீங்க. சரிங்களா? அவ்வளோதான் அதுக்கான ஆன்சர். இப்போ நான் சொன்ன லாஜிக் படி இங்கேயும் பாருங்கள். வென் மறைச்சிக்கோங்க ரெண்டாவது கேள்வியில். மீதி வில் யூ புக் த டிக்கெட்ஸ் டு பெங்களூரு அப்படின்னு இருக்குது. முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை இடமாற்றம் முதல் ஸ்டெப். ஸோ யூ வில் புக் த டிக்கெட்ஸ் டு பெங்களூர். அடுத்து அதுக்கான ஆன்சர் எழுதுறது ஸ்டெப் 2. ஸோ இது வந்து மாடல் ஆக்சிலரி டைப்பு. டிக்கெட்ஸ் டு பெங்களூரு வில் பி புக்டு பை யூ அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம்னா இதனுடைய முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தையை நம்ம இடம் மாற்ற போகிறோம். ஆனால் மேலே இருக்கிற WH வேர்டு எடுத்து அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ அந்த WH வேர்டு எடுத்து எழுதியாச்சு. எழுதின பிறகு அந்த முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் இடம் மாற்றியாச்சு. எல்லா கேள்வியுமே அதே தாங்க. ஆக்சுவலாக இதில் எதுவுமே டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக சாஃப்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள், ஒய் மறைச்சிக்கோங்க. ஒய் மறைச்சாச்சு. மறைச்சிட்டு மீண்டும் இதில் முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் மாற்றி போட்டு எழுதியாச்சு. யூ ஹேவ் லெஃப்ட் யுவர் பிரதர் அட் ஹோம். இதுக்கான ஆன்சர் இது வந்து அஞ்சாவது டைப்பில் ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. யுவர் பிரதர் ஹேஸ் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். அப்புறமா என்ன பண்ண போகிறோம், இந்த WH வேர்டு எடுத்து அப்படியே எழுதிக்க போகிறோம். இந்த ஆன்சரில் வர முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் நம்ம இடம் மாற்றிக்க போகிறோம். ஆஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? பார்க்க தான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி. முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை இடம் மாற்றம் ஸ்டெப் 1. அதுக்கான ஆன்சர் எழுதுறது ஸ்டெப் 2. மீண்டும் முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை இடம் மாற்றம் ஸ்டெப் 3. ஒரு வேளை WH டைப்பாக இருந்துச்சுன்னா அந்த WH வேர்டு எடுத்து எழுதிக்கிறது தான் என்னதுன்னா ஸ்டெப் 3ல் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற வேலை. சரிங்களா? நான் எங்கள் குழந்தைங்களுக்கு அது ஸ்டெப் 4ன்ட்டே போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டெப் 3 எப்பயும் போல என்ன பண்ணிக்கோ, WH வேர்டை விட்டுட்டு மீதிக்கிறத இடம் மாற்றி எழுது. ஸ்டெப் 4ல் எடுத்து அந்த WH வேர்டை எழுதிட்டு மீதிக்கிற அந்த ஸ்டெப் 3யை பார்த்து அப்படியே எழுதிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WH வேர்டில் வாட் வந்தால் வாட் அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணோம். வென் வந்தால் வென் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். ஹவ் வந்துச்சுன்னா ஹவ் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் எழுதும்போது ஞாபகம் இருக்குங்களா, ஐ வந்தால் மீ, வி வந்தால் அஸ்ஸு. அதே மாதிரி 8வது வார்த்தையாக ஹூ வந்துச்சுன்னா என்னவா மாற்றிக்க சொல்லியிருக்கேன், ஹூம் அப்படின்னு மாற்றிக்க சொல்லியிருக்கேன். இதில் நம்மளுக்கு 2 கேள்வி இருக்குது. அந்த 2 கேள்வி ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், ஹூ வில் அக்செப்ட் திஸ். ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஹூவையே என்ன பண்ணிக்கோங்க, சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஹூவை அப்படியே சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் மாடல் ஆக்சிலரி, அடுத்து அக்செப்ட் V1, அடுத்து திஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இதுக்கு பதில் எழுதுங்க, திஸ் வில் பி அக்செப்டட் பை. ஹூ பின்னாடி போச்சுன்னா என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்கேன், ஹூமா மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா நான் வந்து இன்ட்ராகேட்டிவ் நடத்தும்போது ஞாபகம் பண்ணுறீங்களா, ஒரு WH டைப் கேள்வினா எப்படி இருக்கும். எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா WH வேர்டு வரணும், அடுத்து ஆக்சிலரி வேர்ப் வரணும், அடுத்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்து மெயின் வேர்ப் வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த லாஜிக் படி இங்கே இருக்கிற WH வேர்டு என்னது, பை ஹோம். இந்த பை ஹோமை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ஆக்சிலரி வேர்ப் வேணும். ஆக்சிலரி வேர்ப் இதில் என்ன இருக்குது, வில்லு தான். ஸோ வில் எடுத்து ரெண்டாவதாக போட்டுட்டேன். அடுத்து மீதி என்ன இருக்குது, திஸ் பி அக்செப்டட். அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. WH வேர்ட், ஆக்சிலரி வேர்ப், இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். மீதிக்கிறத அப்படியே நேராக எழுதிக்கிறீங்க. இதே லாஜிக் தான் அடுத்த கேள்வி. ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு திஸ் மீட்டிங். ஹூன்றது சப்ஜெக்டாக அப்படியே வச்சுட்டு ஆன்சர் எழுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5வது டைப்பு. ஸோ திஸ் மீட்டிங் ஹேஸ் பீன் அரேஞ்ச்டு பை ஹூம் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. எப்பயும் போல் பை ஹூம் என்ன பண்ணிக்கிறோம், முன்னாடி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ஆக்சிலரி வேர்ப் வேணும். இதில் என்னது ஆக்சிலரி வேர்ப், ஆஸ்ன்றது ஆக்சிலரி வேர்ப், அதை கொண்டு வந்தாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே நேராக எழுதிக்கோங்க. திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்சு அப்படின்றத அப்படியே நேராக எழுதிக்கோங்க. ஸோ இது 2 கேள்வி தான் இருக்குது. இந்த 2 கேள்வியும் கொஞ்சம் யோசிங்க. பை ஹோம் முன்னாடி கொண்டு வந்துடுறோம், அடுத்தது ஆக்சுவலி வேர்ப் எழுதுகிறோம், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி கேள்வி, இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. 2 + V1 சேஞ்ச் இன்ட்டு 2B V3 அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + V1 சேஞ்ச் இன்ட்டு 2B V3. ஒரே ஒரு கேள்வி இந்த மெத்தடில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வினா, someone has to initiate it immediately. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா someone சப்ஜெக்ட் as கொடுத்துருக்கான். 2 + V1 வந்திருக்கு. 2 + V1 ஏன்னா இனிஷியேட்ன்றது V1, இட்டுன்றது ஆப்ஜெக்ட், இமீடியட்லின்றது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான். சரிங்களா? ஸோ someone has 2 + V1 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பதில் எப்படி எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம பதில் எப்படி எழுத போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 + V1 சேஞ்ச் இன்ட்டு 2B V3 நான் சொன்னேன் இல்லைங்களா. 2 + V1 சேஞ்ச் இன்ட்டு 2B V3. இப்போ எந்த லாஜிக் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறீங்க. ஏன்னா நம்ம ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆனாவே சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் இடம் மாற்றுவோம். ஸோ இட்டுன்ற ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டுக்கு ஹேஸ் வருமா ஹேவ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் வரும். இட்டு ஹேஸ் அப்படியே போட்டாச்சு. இந்த 2 + V1 என்னவா மாறும்னு சொல்லியிருக்கிறேன்னா 2B V3 மாறும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2B இனிஷியேட்டுடைய V3 என்னது இனிஷியேட்டட். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பை போட போகிறோம். பை போட்டு சப்ஜெக்ட் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் இந்த இடத்துல என்னது சம்ஒன். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, இந்த இமீடியட்லி அப்படியே இருக்குது. நம்ம அந்த சம்ஒன் டைப் சம்திங் டைப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, பை சம்ஒன் பை நோ ஒன் இதெல்லாம் வந்துச்சுன்னா வி நோ நீட் டு மென்ஷன் தட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த லாஜிக் படி நான் பை சம்ஒன்னை தூக்கிட்டேன். மீது என்ன இருக்குது, இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி. இந்த டைப் வந்து எங்கள் குழந்தைங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. நான் கடைசியாக என்ன சொல்லிட்டேன்னா as to V1 சேஞ்ச் இன்ட்டு as to be V3 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்ட்டேன். 2V1 சேஞ்ச் இன்ட்டு 2B V3 இது பேரே இன்ஃபினிட்டிவ் மெத்தட். இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நம்ம புக்கில் இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் இருக்கிற எல்லா கேள்வியுமே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு வந்து எது வித்தியாசமான கேள்வி இருக்குது, எது வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடாக போயிட்டேன், எது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கு மட்டுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோ தனியாக போட்டுக்கிறேன். ஸோ அந்த ரூல்ஸை படிங்க. ரூல்ஸை படிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சொன்னோம் இல்லைங்களா, சென்டென்ஸ் டைப்பு V1 V2 V3 இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் புக்கில் இந்த கேள்வியில் எந்த கேள்வி கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ரைட் இட். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே நான் குரூப்பில் கண்டிப்பாக அனுப்பிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.